ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்று முதல் ஆரம்பமாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, விருச்சிகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் இப்போ பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதோடு அவரோடு பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து இருக்கிறாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், வருமானத்தில் உயர்வுகளானது இருக்கும், புதுசாக தொழில் தொடங்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி ஒருவேளை நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா அது வெற்றியும் உங்களுக்கு தரும். புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து நிறைய காரியங்களை செய்து முடிப்பாங்க. ஸோ நிறைய விஷயத்த உங்களால் செய்ய முடியும். அதே தான் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். மாதத்தினுடைய ஆரம்பத்திலருந்தே பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. ஸோ குருவோட பார்வை உங்கள் ராசியில் கிடைக்கிறதுனால, சுபகிரகத்தினுடைய பார்வை கிடைக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். சுப செய்திகள்லாம் உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குரு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. இந்த குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். அவர் இப்போ அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு. அவர் அஷ்டமத்தில் இருந்தாலுமே கூட அவருடைய பார்வை எங்கே பதியுது அப்படின்னா தனஸ்தானத்தில் தான் இருக்குது. தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது இடத்துல பதியறதுனால தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறாரு. ஸோ குருவால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். எண்ணற்ற நன்மைகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்கெல்லாம் இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக வீடு கட்டி முடிக்கலாம். இல்லைனா நீங்கள் வீடு புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கட்டின வீட்டை கூட உங்களால் வாங்க முடியும். அந்த அளவுக்கு வெற்றிகளானது கிடைக்கும். அதே போல் குடும்பத்துலேயும் அப்படி தான் நிறைய சுபகாரியங்கள் நடக்கும். இந்த சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். உறவினர்கள்ட்ட என்னென்ன பகை இருந்ததோ அதெல்லாம் விலகி போயிடும். கொடுக்கல் வாங்கல்லையும் உங்களுக்கு லாபம் இருக்கும். குரு பார்க்கக்கூடிய இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு வாசகத்தோட அடிப்படையில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய பரிபூர்ணமான பார்வை உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா சுகஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால விருச்சிக ராசிக்காரங்களே பயப்படாதீங்க. உடலில் பிரச்சனைகள் இருந்தால் கூட சரியாக போயிடும். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. நிறைய பேருடைய பழக்கம் கிடைக்கும். நிறைய பேருடைய பழக்கம் அப்படிங்கிறத விட ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பழக்கம் கிடைக்கும். ஸோ உயர்ந்த மனிதர்களுடைய பழக்கம் கிடைக்கும் பொழுது அவங்க இருக்கக்கூடிய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு செஞ்சு முடிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் கவலையே படாதீங்க. ஏன்னா அதிகார வர்க்கமே உங்கள் கைக்கு வரப்போகுது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அரசியலில் யாரும் இருக்கீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் ஒரு சிறந்த இடத்துக்கு போக போகிறீங்க. நிறைய பயணங்கள் வரும். அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும். புதுசாக வாகனங்கள் வாங்கலாம், அதுக்கும் அமைப்புகள் இருக்குது. ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க புனித பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் போக முடியாமலே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட புகழ்மிக்க இடத்துக்கு இப்போ நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் குரு எப்படி உங்களுக்கு ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறாரோ அதே போல் சுக்கிரனும் தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. சப்தம விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது குடும்ப அமைதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லேருந்து ஆடம்ப பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி போடுவீங்க. ரொம்ப நல்ல ஒரு நேரம்தான். திருமண வயசில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே திருமணம் நடக்கும். திருமணத்திற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குறீங்கன்னா இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு அதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. கல்யாண சீர்வரிசை பொருட்களில் வாங்கக்கூடிய முயற்சிகள்லாம் நீங்கள் இப்போ களத்தில் இறங்கலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டிடுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். வாடகை கட்டடத்தில் நீங்கள் இருந்தாலுமே கூட உங்களுடைய சொந்த இடத்துக்கு நீங்கள் மாறுவீங்க.
வாடகை கட்டடத்தில் தான் நீங்கள் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ சொந்தமாக இடம் வாங்கி அதில் ஒரு கடை கட்டியோ அந்த இடத்துக்கு நீங்கள் மாறணும் அப்படின்ற முயற்சிகள் எல்லாம் வந்து செய்யலாம். ஏன்னா அந்த முயற்சியெல்லாம் வந்து கைகூடும். வாங்கிய இடத்த விற்பனை செய்து கூட அது ஒரு தொகையாக உங்கள் கைக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யலாம். ஒரு தொழில் செய்துட்ருக்கீங்க, அந்த தொழிலில் வேறு வழிகளில் வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களால் செய்ய முடியும். ஸோ இதில் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களே, நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலும் செய்யலாம். எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு ஏற்படாது. அதுவும் குறிப்பாக வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஸோ ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். இதனால் வருமானங்கள் வந்து கிடைக்கும். வருமான வாய்ப்புகள் அதிகமாகும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி. எங்கே போகிறாருன்னா மகர ராசிக்கு போகிறாரு. மகர ராசிக்கு போனாலுமே கூட அங்கே சும்மாலாம் போகலைங்க, உச்சம் பெறுகிறார். இந்த காலம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். ஏன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலிமை அடைகிறாரு. அதனால் யோசிக்காமல் நீங்கள் எந்த காரியம் வேணாலும் செய்யலாம். அப்படி நீங்கள் எந்த பிளானுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன், அதில் எதுவும் நஷ்டமாயிடுமோ அப்படின்ற கவலையெல்லாம் உங்களுக்கு வேணவே வேணாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும். பூமி யோகம் இருக்குது. பிள்ளைங்க வழியில் நல்லது நடக்கும். சூழ்நிலைகள் அப்படியே மாறும். நீங்கள் நினைத்ததை நினைத்த மாதிரி நினைத்த நேரத்தில் செஞ்சு முடிப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து பயப்படாதீங்க. உங்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அதை 4 பேர் காது கொடுத்து கேட்பாங்க. உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். 4 பேர் கூடி இருந்தாலுமே கூட அதில் நீங்கள் தான் வந்து ஒரு உயர்வாக தெரியுவீங்க. ஒரு நல்ல இடத்துக்கு வந்து மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாற்றம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் தான். இது எப்போ நடக்கும்னா இந்த டிசம்பர்லேயே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் 2026லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 2026ஆம் வருடம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயங்களுடைய முன்னோட்டங்களாக தான் நீங்கள் இந்த டிசம்பரில் பார்க்க போகிறீங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத இப்பயே நீங்கள் சாம்பிள் பார்த்துடுவீங்க. ஏன்னா அப்படி ஒரு நல்லது நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும். வேலை செஞ்சிட்ருக்கீங்க, வேறு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும். இல்லை உயர் பதவி எங்கேயும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் போக முடியும். நீங்கள் ஏற்கனவே வேலை செய்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிலே அடுத்த பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, முயற்சி மட்டும்தாங்க. நீங்கள் கொஞ்சமாக சின்னதாக ஒரு முயற்சி பண்ணிங்கனாவே போதும். அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். அப்போது நீங்கள் வெற்றியை அடையணும் அப்படின்றதுக்காக வெறித்தனமாக போராடினீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ ஒரு நன்மை கிடைக்கிது அப்படிங்கும் பொழுது உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் நினைத்த மாதிரி அச்சீவ் பண்ணுறதுக்குரிய ஒரு நல்ல நேரம். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வாய்ப்புகளும் நல்ல நேரமும் கூடி வரும் பொழுது நம்ம செய்யும் பொழுது தான் அது ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். இந்த காலகட்டங்களில் வாய்ப்பே நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஒரு வாய்ப்புக்காகவும் அந்த ஒரு தருணத்திற்காகவும் எல்லாருமே வந்து ஏங்கி காத்து கிடக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னும் போது அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வரத்துக்கான தைரியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா எல்லா கிரக நிலைகளுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது, செயல்பட போகுது. ஸோ அப்படிங்கும் பொழுது நீங்கள் எதை நினச்சி பயப்படணும், எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. செவ்வாய் காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய துணையோடு நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்யலாம். தொடர்ந்து நீங்கள் முருகனை வழிபாடு செய்யுங்க. அது ஒன்றே போதும், உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றம் கொடுக்கும். நீங்கள் என்ன விஷயத்த நினைக்கிறீங்களோ அது நடக்கணும் அப்படின்றதுக்காக முருகன்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்துட்டு 6 வாரம் மட்டும் தொடர்ந்து வெற்றிலை தீபம் போடுங்க. தொடர்ந்து போடுங்க. நிச்சயமாக நீங்கள் மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட அதில் நம்பிக்கையோடு செய்யணும். நம்ம நினைத்த இலக்கை அடையிற வரைக்கும் போராடுற அளவுக்கு தைரியம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளை யாராலையும் வந்து பீட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தை கண்டிப்பாக நீங்கள் நழுவ விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான பலன்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் இந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு பொது பலன்கள் தான். இதை தாண்டி நீங்கள் இன்னும் உங்களுக்கு முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனனகால ஜாதகம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. புது வருடம் வேறு பிறக்க போகுது. ஸோ புது வருடத்துக்கும் சேர்த்த மாதிரி நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். அப்போ தான் தெளிவாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% தான் வந்து நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு மேற்பட்டு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் கை கொடுக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள்.
இதே விருச்சிக ராசி நேயர்கள்ல இந்த காலகட்டங்கள்ல கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், நிறைய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். நிறைய படப்பிடிப்புகள்ல நீங்க கலந்துப்பீங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாரி எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவ, மாணவிகள், கல்வி சார்ந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க அப்படி எல்லாருக்குமே வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கு. படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்கு விருச்சிக ராசியுடைய பெண்களுக்கு குடும்பத்தினுடைய பொறுப்பு அதிகமா இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் வந்து கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா போதும். எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறமா ஆரஞ்சு இருக்கு. ஸோ அடிக்கடி இந்த காலகட்டங்கள்ல ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய வெற்றிகள நீங்க பார்க்க முடியும். இந்த பதிவுல நிறைய தகவல்கள நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா விருச்சிக ராசி என்பர்களுக்கு எல்லாமே வந்து பிடிச்சிருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.